யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 149வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பு எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி வெற்றி பாதையிலே வேறு நடைபோட பக்கபலமாக இருக்கும். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து குறிப்பாக செய்தி அறிக்கையிலிருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே எமக்கு ஒத்துழைப்பு வழங்க இந்த போட்டியிலே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 147ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, இலங்கையின் திருத்தந்தையின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை பேரருட் தந்தை அண்ட்ரியோஸ் ஜெஸ்யோவிக். இரண்டாவது கேள்வி, கரம்பன் பங்கில் இடம்பெற்ற மருத்துவ முகாமில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 300ற்கும் அதிகமானவர்கள். மூன்றாவது கேள்வி, நெடுங்கேணியில் முன்னெடுக்கப்பட்ட கிபுல் ஓயா திட்டத்துக்கான எதிர்ப்பு நடவடிக்கையை ஒழுங்குபடுத்தியவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள். நான்காவது கேள்வி, போர்டோவின் திருக்குடும்ப சபைக்கு அளிக்கப்பட்ட நற்கருணை ஆண்டவரின் காட்சி எந்நாட்டில் இடம்பெற்றது? இதற்குரிய சரியான விடை பிரான்ஸ் நாட்டில். ஐந்தாவது கேள்வி, நெடுந்தீவில் முன்னெடுக்கப்பட்ட புனிதர்களின் கடற்பவனி என்ன நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை நெடுந்தீவின் கடல் வளமும் மக்களின் பொருளாதார வாழ்வும் மேம்பட. ஆறாவது கேள்வி, கல்வாரி பூங்கா தவக்கால தியானத்தில் முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நாளில் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுக்க இருப்பவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். ஏழாவது கேள்வி, இன நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் மேம்படுத்த முன்னெடுக்கப்பட்ட கண்காட்சி என்ன பெயரில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை அபேதம் சமாதான கண்காட்சி. எட்டாவது கேள்வி, திருச்சிலுவை கன்னியர்களால் நடாத்தப்படும் தாதியர் பயிற்சி கல்லூரி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை பிராந்திய சுகாதார சேவை உதவி இயக்குனர் வைத்தியர் குமாரவேல். ஒன்பதாவது கேள்வி, டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட தர்மபுரம் பங்கு மக்களுக்கு உதவி வழங்கியவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை மானிப்பாய் புனித அன்னாள் ஆலய அருணோதய மன்ற அங்கத்தவர்கள். பத்தாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட இறை தியான இல்ல கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். 11வது கேள்வி, இலங்கையின் திருத்தூதர் புனித ஜோசபாஸ் அடிகளின் யாத்திரை தலம் யாழ் மறைமாவட்டத்தில் எங்கே அமைந்துள்ளது? இதற்குரிய சரியான விடை சில்லாலை. 12வது கேள்வி, புனித ஜோசபாஸ் அடிகளாரோடு உடன் பணியாளராக இருந்த பொதுநிலையினர் யார்? இதற்குரிய சரியான விடை ஜான். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், பாவண்ணா ஷாமினி சுண்டுக்குழி திருமுழுக்கு யோவான் ஆலயம். தொடர்ந்து வினாவிடை 149ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தவக்காலம் எம்மை எதற்கு அழைத்து நிற்கின்றது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, தவக்காலத்தில் மனம் மாறி எதனை புதுப்பிக்க வேண்டும் என்று யாழ் மறைமாவட்ட ஆயர் தனது தவக்கால செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்? மூன்றாவது கேள்வி, இணைய வழி கையெழுத்து போராட்டம்
வடக்கில் யாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது? 4வது கேள்வி, யாழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனையாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது? 5வது கேள்வி, அருட்தந்தை டேவிட் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் என்ன தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டு கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார்? 6வது கேள்வி, இலங்கை கடற்படையினரால் சுண்டிக்குளம் தொடுவாய் கடற்பகுதியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது? 7வது கேள்வி, வத்திக்கான் வானொலி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன? 8வது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த இந்தியாவிலிருந்து வருகை தந்த சலேசியன் கன்னியர் சபை மாகாண முதல்வி யார்? 9வது கேள்வி, அளம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்ட மொன்ஃபர்ட் அருட் சகோதரர்களின் இல்லத்தை ஆசீர்வதித்தவர் யார்? 10வது கேள்வி, கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலையில் இடம்பெற்ற கருத்தமர்வு என்ன தலைப்பில் நடைபெற்றது? 11வது கேள்வி, வியாகுல பிரசங்கம் யாரால் எழுதப்பட்டது? 12வது கேள்வி, வியாகுல பிரசங்கம் எத்தனை பிரசங்கங்களை உள்ளடக்கியது? மொத்தமாக 12 கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.